என்ன மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்க இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு வேலைக்காரியாக தான் போகணும், மருமகளாக போக முடியாது. உன்னை மகளாக பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களே. மாப்பிள்ளைக்கு 2 பவுன் சங்கிலி போடுறேன்னு உங்க அப்பா சொன்னா, இன்னும் போடல. குடும்பமே கேடு கெட்ட குடும்பம். உன்னை என்ன பண்ற பாரு. என்ன விடுங்க. அடிமா அடிமா அடிமா. நல்ல உங்க அப்பன் சொன்னதுனால வந்த பிரச்சனை. ஒழுங்கா நகையை கொடுக்க சொல்லு, புரிஞ்சுதா? வீட்டுக்கார்ட்ட சொல்லுமா. என்னது, என் வீட்டுக்காரரா? ஹாய் செல்லம். மரியா, மரியா, நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காத. ஒழுங்கு மரியாதையா கேட்டு நடந்துக்கிட்டானா உனக்கு தான் நல்லது. இவர் எதுக்கு வந்திருக்காரு? மரியாவா? அவ வீட்ல இல்லையே, அவன் அப்பா வீட்டுக்குலாம் போயிருக்கா. போய் சொல்லாதீங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். டௌரி என்கிற இந்த குறும்படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கிறீங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே மிகவும் தத்துரூபமாக ஏவிய முத்து அவர்களால் இயக்கப்பட்டு சகோதரர் தேவராஜ் அவர்களால் தயாரிக்கப்பட்டுள்ளது. அல்லது டௌரினாலே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு குடும்பங்கள் சீரழிந்திருப்பது இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இந்த குறும்படம் மூலமாக வரதட்சணை என்கிற அந்த கொடுமையிலிருந்து நாம் விடுவித்து கொள்வதற்கு இயேசு ஒருவர் தான் வழி என்பதை மிகவும் தெளிவாக இதில் சித்தரித்திருக்கிறாங்க. விசேஷமாக சகோதரர் ஜெபசிங் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த முயற்சியிலே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். சமுதாயத்திற்கு இதனால் வரக்கூடிய தீங்குகளை உணர்த்தும் விதமாய் எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் நிச்சயமாய் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து அதன் மூலமாய் அநேகருக்குள்ளாக மனமாற்றத்தை கொண்டு வரும், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை குடும்பங்களுக்குள்ளாய் கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த குறும்படம் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கும். ஒருவேளை நீங்கள் இதை சேட்டாலும் இதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிற அநேகருக்கு இந்த குறும்படத்தை அனுப்பிவிடுங்க. அவருடைய வாழ்க்கையில் இது பேசட்டும், மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென்.